Hello my dear TG Warriors. நம்ம சேனல்ல GTA 4 கேம் கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளே போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மத்த பார்ட்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அத போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிபிக் மிஷன் டைம்லைன் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பார்ட்ல நீகோ பெர்னியை மீட் பண்ணும்போது அவன் ஜாகிங் போகும்போது யாரோ கிண்டல் பண்றான். அதனால நீகோவை ப்ரொடெக்ஷனுக்கு கூப்பிடுவான். நீகோவும் பெர்னியை ஜாகிங் போகும்போது ஃபாலோ பண்ணி அவனை கிண்டல் பண்ற ஆள சொர்க்கத்துக்கு வழி அனுப்பிச்சு வச்சிருவான். அடுத்து பெர்னியை மீட் பண்ணும்போது அவனும் மேயரும் ஒண்ணா இருந்ததை வச்சு யாரோ மிரட்டிட்டு இருக்காங்க சொல்லுவான். நீகோ அவனை யார் மறட்டுறாங்கன்னு அங்க போய் பார்த்த உடனே தான் தெரியும் அது டிமிட்ரியோட ஆளுங்கன்னு. சோ நீகோ அந்த ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு பெர்னியை சேவ் பண்ணிடுவான். அடுத்து மெக்ரேரி ஃபேமிலியோட மூத்த மகன் டெரிக் மெக்ரேரி மீட் பண்ணும்போது அவன் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேசிட்டு இருப்பான். அதாவது ஒரு காலத்துல அவன் பெரிய ஆளா இருந்ததாகவும் அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் அவனை பிட்ரே பண்ணிட்டதாகவும் சொல்லுவான். சோ அதுல முதல் ஃப்ரெண்டான பக்கி அப்படின்ற பர்சனை அவனோட இடத்துக்கு ஃபாலோ பண்ணி அவனை காலி பண்ண சொல்லுவான். அடுத்து அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் எய்டன் அப்படின்ற பர்சனை காப்ஸ் வேற ஒரு பிரிசனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது பிரிசன் பிரேக் மாதிரி எய்டன் ரெஸ்கியூ பண்ணி அதுக்கப்புறமா தனியா யாருமே இல்லாத இடத்துக்கு போய் போட்டு தள்ள சொல்லுவான். சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ்லாம் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீகோக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு ஷர்ட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு பேண்ட் போட்டு விட்டுருக்கேன். நல்லா இருக்கு. நீகோ இந்த மாதிரி ஒரு கேஷுவலான வேர் போட்டோன்னு வைங்களேன், பார்க்க நல்லா இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவனுடைய மிஷன் எடுக்க வந்திருக்குங்க. ஃபில்லுன்ற பர்சன் ஒருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா, அதாவது ரேவோடைய ஹெட் மாதிரி அவனுடைய மிஷன் தான் எடுக்க வந்திருக்கேன். என்ன சொல்கிறான் அப்படின்றத பார்ப்போம். ட்ரக்கஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. That thing? Our friend did what? 37 and 8? No. What about them swingers? யார் கூட பேசுறான்னு தெரியல. The kids? இவன் வந்து ஆக்சுவலாக ரேவோட பெரிய ஆளு. Okay. இவனோட பெரிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி பெகரினோ அப்படின்ற மாதிரி சொன்னான். So, who's the pal? Phil, you remember Nico? He's a good friend of mine. Can we talk? Sure we could talk, as long as we don't talk too much. Interesting times, you know what I mean? Did you hear about our friend, the guy with the thing? Yeah, you mean Harry, the guy with the hat? No, the guy with the, you know, the beep and the poop. Yeah, the guy with the and the... Yeah, that guy. Yeah. I heard. Parallel mafia language. Ray. Listen, I need to speak to you alone. Yeah, Phil, see, that's the thing. I kind of know what you're going to ask, and I can't. What do you mean you can't? I can't do it, Phil. I got a lot of interest right now. Business is really taking off, and I don't want any distractions. Well, as you could see, I got my own issues here. Look, Nico is good. He'll do what you need. And you say he's a friend of yours? நைஸா நம்மள கூர்த்து விட்டான் பாத்தீங்களா? Sure. Good to meet you. Yeah. Come here. ஸோ ரே ஃபில்லுக்கு பண்ண வேண்டிய வேலையை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். The Triads have this big chunk of ground they're desperate to get rid of. Talking about it all over town. Wanting to offload it at any price. They think it's cursed or something. Prove it is. Take it from them. It's loaded into a truck going to Franklin Street and West Dyke. Get a hold of it and give me a call. Sure. But Mr. Bell, it's going to cost you. You got it. No problem. நீக்கு அதில் மட்டும் கரெக்டாக இருக்கான் பாருங்களேன். Great. Say, nice stereo you got there, Phil. Thanks. Yeah, so Philly, you ever hear from your ex-wife? What kind of question is that? Just asking. Get the hell out of here. Every time this... அட பாவிகளா. ஸோ இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாட்ஸ் வந்து ஏதோ ஒரு ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க போல். அது வந்து கேர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறானுங்களாம். அதனால் என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ சேல்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரக்கில் ஏற்றிட்டு இருக்காங்க போல். ஸோ அந்த ட்ரக்கை வந்து திருட சொல்கிறான். அதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ கேர்ஸ்டு அப்படின்றத வந்து நீ நிரூபி அப்படின்ற மாதிரி சொன்னால், இந்த ஃபில்லை வந்து நம்பலாமா எப்படின்றது தெரியல. ரேன்ற பர்சன் வந்து நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி பேக்கி ஸ்டார்டிங்கில் சொன்னால், ஃபில்லுன்ற கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரியல மக்களே. அண்ட் இவங்களோட பாஸ் ஜிம்மி பெகரினோ நம்ம எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடம் தான் அவன் சொன்னது. ஸோ இங்கே தான் டீல் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னால், நம்ம என்ன பண்ணலாம், மேலே போய் வெயிட் பண்ணலாம் மக்களே. இந்த கேமில் ட்ரையாட்ஸ் அந்த அளவுக்கு நம்ம பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங் ஒரு மிஷனில் ட்ரையாட்ஸ் மென்ஷன் செய்யப்பட்டாங்க. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரையாட்ஸ் எந்த இடத்துலையுமே மென்ஷன் செய்யப்படலை. பட் அதுவே GTA 3ல பார்த்தீங்கன்னா ட்ரையாட்ஸ் தான் மெயின் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. ஏன்னா GTA 3யும் லிபர்ட்டி சிட்டி தான், அண்ட் GTA 4ம் லிபர்ட்டி சிட்டி தான். அதனால நான் சொல்கிறேன், மேபி லிபர்ட்டி சிட்டிலேருந்து வேறு எங்கேயாவது மூவ் பண்ணிட்டாங்களா. ஏன்னா GTA 5லையும் பார்த்தீங்கன்னா ட்ரையாட்ஸ் மெயினாக காமிச்சிருப்பானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லிபர்ட்டி சிட்டிலேருந்து லாஸ் சாண்டோஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா டீல் மேக் பண்ண போகிறானுங்க. அண்ட் இந்த ட்ரக்கை தான் நம்ம திருடணும். ஓகேங்க, என்ன பண்ணலாம், இங்கே இருக்கவங்களாம் ஒயிட் போட் பண்ணணும். அதனால் நான் அப்படியே கிரெனேடை தூக்கி போட்டு லான்ச்சரை வச்சு அடிப்போம் மக்களே. லான்ச்சரை வச்சு ஒரே அடி அந்த
ஆஹா மிஸ் ஆயிடுச்சுங்க. நினச்சேன் நான் கிரெனேடே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா லான்ச்சரில் ஒரு 4 ஆமோ தான் இருந்தது. இப்போ அப்படியே சும்மா அப்படி இப்படின்னு தூக்கி போடுவோம். அது எப்படி போச்சு பார்த்தீங்களா? பிச்சாயி கரெக்டாக வீலில் மாட்டுச்சு. தெரிக்குதா? தெரிச்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 3 தூக்கி போடுவோமா? அவ்வளோதாங்க. எல்லாரும் செதறி இருப்பான்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், கன்னுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மீதம் இருக்கவங்கள வைப் அவுட் பண்ணிவிட்டு ட்ரக்கை திருட்டு போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அவனும் காலி. இன்னும் இருக்கானுங்க. நான் எதுக்கு இப்போ க்ரௌச் பண்ணுறேன்? ஓகே அவ்வளோதானா? இன்னும் இருக்கான். எங்கே இருக்கான்? இங்கேருந்தும் அடிக்கிறான். இங்கே இருக்கான் பாருங்க. ட்ரக்கு ஏறி எஸ்கேப் பார்க்குறான். அப்படியே போட பார்க்குறேன். ஆஹா சாக மாட்டேன்றான். என்னடாச்சு? ஐயோ ஓகே பின்னாடி ஏறணுமா? ஸ்கிரிப்டட் போலங்க. இவனெல்லாம் அடிக்கணுமா என்னன்னு தேவையில்லை. அப்படியே நம்ம ஓடி போய் முதல்ல ட்ரக்கில் ஏறுவோம். ஒரே ஜம்ப்பு. அவ்வளோதான் மக்களே, ட்ரக்கை பிடிச்சாச்சு. இதுதான் சொன்னேன், எது ஸ்கிரிப்டடு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஸ்பேஸ் அமுக்கணுமா? அமுக்கிட்டே தான் இருக்கேன். ரைட்டுங்க. இப்போ என்ன பண்ணணும்? சைடில் போகணுமா? சைட் போகிற பட்டன் தான் அமுக்கிறேன். போக மாட்டேன்றானே. என்னடா பண்ணணும்? இல்லை இதுவும் ஸ்கிரிப்டடா. பொறுமையாக வெயிட் பண்ணுமா அவன் போகிற இடத்துக்கு வரைக்கும். டாய் இல்லை மக்களே, திரும்ப ஸ்பேஸ் அமுக்கணும் போல் பொறுமையாக சொல்லுது. ஸோ ஸ்பேஸ் அமுக்கி மேலே ஏறி போகணுமா? ரைட்ரா. இப்போ எதுக்கு மேலே ஏற சொல்லுது? ஓகேங்க முன்னாடி அதே தான். ஸோ முன்னாடி கால் பண்ணி போயிட்டு டிரைவர் சீட்டை பிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஏதாவது பட்டன் அமுக்கணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீக்கோ ஏதாவது பண்ணுவானா? அவ்வளோதாங்க, ஆட்டோமேட்டிக்காக ட்ரக்கை கேப்சர் பண்ணிட்டான். போ வெளியே. கம்ப்ளைண்ட் அபவுட் யுவர் டிரைவிங். ஆமாம் யார் லெவல்ரா சீனு மக்களே. ஸோ ட்ரக்கு வந்து பாதி டேமேஜ் ஆகிருக்கு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பட்டுன்னு போய் சேஃபாக நிப்பாட்டிடலாம். Phil, man, I got that thing you were after. What do you want me to do with it? It's a wedding present from my nephew, Frank. Take it out to the big house over Beaverhead Avenue. You know the one I mean. They'll be waiting here. ஆடா பாவிகளா, இவ்வளோ பெரிய ட்ரக் ஃபுல்லாக இருக்க ட்ரக்கு திருடி யார் கொடுக்குறான் பார்த்தீங்களா? அவனோட நெஃப்யூக்கு வந்து வெட்டிங் கிஃப்டாக கொடுக்குறானா. பயங்கரமான ஆளுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ஆளுக்கு பெரிய பெரிய இதை பரிசாக கொடுத்துட்டு அவனை வந்து கைக்குள்ளே படக்கி பிடிச்சிக்கிறது. இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. GTA 3 சால்வட்டோர்லியோட வீடு இருக்குமே அந்த இடம் மாதிரியே இல்லைங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. அந்த என்ட்ரன்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி தான்ப்பா இருக்குது பாருங்களேன். ஆனால் அவனுடைய மேன்ஷன் மட்டும் காணோம். மேன்ஷன் பதிலாக வேறு என்ன இருக்குது இப்போது? அதுதானா தெரிலங்க. அந்த லொக்கேஷன் மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் இதோட மேன்ஷனா என்னென்னு எனக்கு தெரியல. பாருங்களேன், ஒரு மேன்ஷனும் தனியாக இருக்குது. ரைட்டு மக்களே. ஸோ சேஃபாக அவன் சொன்ன மாதிரி நிப்பாட்டிட்டோம். இவர் தான் அவரோட நெஃப்யூ போல். Hey, you Frankie? Your uncle asked me to give you this wedding present. You're a lucky guy. I don't know about that. I gotta sit on this stuff until Phil gets over his paranoia and we can ship it. Meantime, I gotta pack it into some cars that go faster than this thing. Sounds like a fun honeymoon. Later on. நெஃப்யூக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு பொய் சொன்னானா என்ன தெரியலையே. அவன் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறான். இதை பற்றி எனக்கு தெரியாது. முதல்ல அந்த ட்ரக்கில் இருக்க சரக்கு எடுத்து காரில் மாற்றி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இது எல்லாமே மாஃபியாவுடைய சைன் லாங்குவேஜாக என்னன்னு தெரியலங்க. அவங்க பேசுகிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ஒரு டர்ட் பைக் நிற்குது. அதை எடுத்து போமா? சரியான பைக் மக்களே, ஐகானிக்கான பைக்கு. எல்லா GTA கேம்ஸ்லையுமே வந்துடுவார். எப்படி டிரைவ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். Your nephew's got his wedding present. Nicely done. He's a good kid. He deserves something special. Hopefully he'll look after you. Nico, you looking for more work? I'm always looking to earn a bit of extra cash. Great. I know a guy who needs a man like you. Only operates on an outside line though. Go to the payphone on the corner of Petulo and Hardtack. He'll call you. ஓகேங்க, எக்ஸ்ட்ரா சைடு இன்கம் வேணும்னா ஏதோ ஒரு பே ஃபோன் மிஷன்ஸ் இருக்குது, அதை போய் பண்ணுன்றான். இது தெரிஞ்சு சைட் மிஷன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சைட் மிஷன்ஸ் நான் பண்ண போகிறதில்ல. மெயின் மிஷன் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு போகிறேன் மக்களே. நல்லா இருக்குது இந்த டெட் பைக். அங்கே பாருங்களேன், அந்த ஸ்கிட் அடிக்கிறது இதுதான் சொன்னேன். வேறு லெவலில் இருக்குது. இருங்க, ஃபில் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். என்ன அனுப்பிச்சிருக்கான் அப்படின்றத பார்ப்போம்.
Nico wears some respectable clothes. ரைட்ரா. ஸோ ஜிம்மி பெகரினோவை வந்து மீட் பண்ண போகிறோம் மக்களே. சொல்லிகிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா, ஜிம்மி பெகரினோன்ட்டு மிகப்பெரிய மாஃபியா டானை வந்து நம்ம மீட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவனை மீட் பண்ணுறேன். What's up, Bernie? I wanted to give you something to say thank you for me and Bryce. Well, he doesn't know I'm giving you this, but he gave it to me, so it's technically from him. What is it? This car. Enjoy! I only power walk or take cabs, so I figured I should pass this on to my savior. Thanks, man. I appreciate that. Don't mention it. What we've got is worth more than money. சீனுடா. ஸோ பேர்னி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ரெசன்ட் கொடுத்துருக்காராம். என்னன்னு கேட்டதுக்கு வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யாருதுன்னா அவனுடைய பாய் ஃப்ரெண்டோடைய இது. அதை வந்து இவர் திருடி கொடுக்குறாரு. வேறு லெவலில். அண்ட் இந்த இடமும் பாருங்களேன், சால்வட்டோர் லியோனியோட இடம் மாதிரியே இல்லை. எனக்கு இதுவா அதுவான்றது கன்ஃபியூஸ் ஆகுது. இதுவும் பார்க்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. என்ன மிஷன் அப்படின்றத பார்ப்போம். முதல் வாட்டி நம்ம மாஃபியா டானை மீட் பண்ண போகிறோம். செம்ம நர்வஸாக இருக்குல்ல. பெகரினோஸ் ப்ரைடாமா. Yeah. I'm here to see Mr. Pegorino. Well, I didn't think you were here to sell me insurance. So, you here to work for him, shoot him, or arrest him? Or maybe all three. It's okay, Mrs. P. I'll deal with பயங்கரமான this. ஆளா இருக்கா. I'm in a life-threatening situation and I'm having a conversation here. He could have killed me. You're useless. Organized crime, my பெகரினோட ass. வைஃப்னு Guys நினைக்கிறேன். like you, no wonder this organization is doing so wonderfully. அதேதான். You, Nick? Come on. ஸோ யார் அந்த ஜிம்மி? இவர் தானா? Someone for you. Oh, yeah. So, எனக்கு அந்த we சால்வட்டோர் solid? லியோனியோடைய I வைப்ஸ்லாம் don't வருது. think so. Ah. I mean, who knows? Exactly. I mean, we can pretty much guarantee you we're solid. The question is, did you know about it? And right now, I don't know the answer to that question. But to be honest, I don't really care neither. I know enough about you, your cousin, your friends. எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. I know a lot of people around you end up in jail. Some maybe. But that's the same all over town. This is a dying game. I don't understand. I mean, I'm going to ask you to deal with a problem. And you're going to deal with it. Or you're not going to deal with it, and you're going to be a problem that somebody else has to deal with. But me, I ain't doing nothing. Yes, okay. So what's the problem? We'll get அட to that. பாவி. Anthony! Yo! Did Phil call? எப்படிலாம் மறக்கிற Not மாதிரி yet, பேசுறான்ல. boss. Ray called. Of course he did. I wonder, is it better to have a talented snake or a stoical lion who's going to be cut down in his prime? யார சொல்றான்? I don't know. ஸ்னேக்ன்றான், லயன்றான். What do you think? I don't understand what you're talking about. எனக்கு தெரிஞ்சு ரேவையும் ஃபில்லையும் மென்ஷன் பண்றான்னு நினைக்கிறேன். But I ain't going to push. Anthony, get in here! Boss? Where's Big Pete and Marco? On their way. Listen to me. Here's what the plan is. Me and two of my guys gonna meet with a couple of boys from the Pavano family. I need these guys if we're ever gonna be taken serious. You know, get on the commission. Now the thing is, these guys ain't, shall we say, shown us the appropriate respect in the past. I want you to run security. Keep an eye on things, because they won't be looking out for you. Ah, here they are. It's either them or the cops. It's them. They're outside. Looks like Ray's here too. I know it's them. God, give me strength. I'll be out in a minute. Look after Ray till I get back. Hey, Tone. ரேவும் வந்துட்டான். Nico Hey, Pegorino. what are you doing? He's busy. Hey, Nico. எப்படி பம்பறான் பாருங்களேன். Salve. ஏய் என்னடா பண்ற? I'm sorry, boss. Over the- Yeah, it's பேசுமா இப்ப everywhere, like பாருங்க. a freaking cockroach or something, huh? In a good way. Ray, you and me is gonna talk. The boss has got business. Yeah. Boss, I got you this because I care. You boys have fun. இதுதாங்க நீக்கோட ஸ்வாகு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் பார்த்தீங்களா அவனுக்கு கொடுத்த ரெஸ்பெக்டை, நீ காசு கொடுத்தா நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா நிற்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் நீக்கோ. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆப்போசிட் ஃபேமிலி பவானோ ஃபேமிலியாக ஏதோ ஒன்று சொல்கிறான் மக்களே. நான் சொன்னேன் தெரியுமா, மாஃபியாவில் வந்து 5 பெரிய தலைங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அதில் பெகரினோ ஒருத்தன், அண்ட் தென் இவங்களோட ஆப்போசிட் இது வந்து பவானோவோ சம்திங் சொல்கிறான். அந்த ஃபேமிலி கூட வந்து ஏதோ டீல் நடத்த போகிறான் போல். அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நீக்கோவை கூப்பிட்டு போகிறான்.
அதுதான் நினைக்கிறேன். ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்றத What are you கேட்போம். waiting for? Hit it! Let's go! இதுவும் சால்வட்டோர் லியோனியோட இடம் மாதிரி தான் பாருங்க. எனக்கு இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்கு எது கரெக்டாக சால்வட்டோரோட இடம் அப்படின்ற மாதிரி தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். You guys all friends now? Nice. You best hope you made a good first impression on Niko, boys. He's gonna be the one looking out for you during this meet. Well, he's being paid to look out for me, so saving you guys' asses would be overtime. That's just if the shit goes down, right, boss? The Pavanos wouldn't with you. Wake up, you oak. Everybody's trying to everybody. We're just hoping they got the manners to smile to our faces before they do it. You giving them a nice little offering, though, Skip. They ain't gonna turn up their noses at that. God, give me strength. It's like I'm dealing with children here. No wonder I ain't on a commission when my muscle is this stupid. If the Pavanos is a Liberty City family, what are they doing coming out to Albany for this meet? I let them operate out here from time to time. The Pavanos work a little shy business on this side of the West River. They also control a few bookies. I don't mind them taking a bite. I don't even make them give me a taste. Hopefully they're gonna respect that when it comes time to asking them for a favor. You can't be too confident if you got me here. Your insurance. I'm the captain of this ship because I look at every possibility. Check to make sure my ass is covered in each situation. I think about what's gonna happen if this guy screws me, if this one turns states, and so on. That's why you're the boss. Shut up! Jesus, you're worse than my mother. Anyways, that's why Ray ain't ever gonna make it to the level he wants to reach. He's too busy thinking about himself. That diamond is case in point. I'm like a chess player. You're covering me for 6 moves ahead when me and the Pavanos is just putting our first pawns out there on a checkerboard. I like what you did there, Skip. Real clever. Can you do me a favor? Can you just shoot yourself to save me the trouble of doing it? Can you, Marco? Jesus! ஸோ பெகரினோ ஃபேமிலி வந்து ஹெட் ஆஃப் த 5 ஃபேமிலிஸில் ஒன்று கிடையாது போலங்க. அப்போது 5 பெரிய தலைங்களில் பவானோ ஃபேமிலி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் பெகரினோ ஃபேமிலியும் அந்த 5 பெரிய தலைங்களில் ஒரு ஃபேமிலி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஓகே ரைட்டுங்க. ஸோ நம்மகிட்ட ஸ்னைப்பர் ரைஃபிள் கொடுத்துட்டு வேண்டேஜ் பாயிண்டில் போயிட்டு டீல் நடக்கும் போது ஒரு கண்ணு பார்த்துக்கணும். There should be a spot where you can see over the meat. Don't start shooting unless they attack us. I don't want this thing screwing up for no good reason. ஸோ அதுதான் டீல் ஸ்மூத்தாக போச்சுன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. எவனாவது ஆம்புஷ் பண்ண நினச்சானா நம்ம வேண்டேஜ் பாயிண்ட்லேருந்து போட்டு தள்ள வேண்டியதான். அதை நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி பெகரினோ ஃபேமிலி வந்து அந்த 5 டான்ஸ் சொல்லப்படுற அந்த மிகப்பெரிய குரூப்பில் வந்து சேரணும், அதாவது கமிஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கமிஷனில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பவானோ ஃபேமிலி இருக்குது, பட் பெகரினோவும் சேரணும்னு நினைக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஜிம்மி பெகரினோ வந்து ஒரு ஆஃபரிங் மாதிரி, அதாவது காசை வந்து பவானோ ஃபேமிலி கிட்ட கொடுத்து ஏன் பெரியும் வந்து அந்த கமிஷனில் உள்ள தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னு நினைக்கிறேன். அதுதான் டீல் பேசுறதுக்கு இப்போ கூப்பிட்டு வந்திருக்கான் பவானோ ஃபேமிலியை. ஸோ பார்ப்போம் பவானோ ஃபேமிலிக்கும் பெகரினோ ஃபேமிலிக்கும் கரெக்டாக ஸ்மூத்தாக போதா இல்லை பவானோ ஃபேமிலியை ஆம்புஷ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ ஜிம்மிக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்கான். நம்மளும் பார்த்தீங்கன்னா வேண்டேஜ் பாயிண்டில் இருக்கோம். அவனுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. ஒரு காரில் வருது. நம்ம எதுக்கும் பெகரினோ மேலேயே கண்ணு வச்சுப்போம். எத்தனை பேர் வரானுங்க? ஓகேங்க, அவங்களும் 3 பேர் தான் இருக்கானுங்க. ஸோ டீல் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போது டீல் சுமூகமாக முடிஞ்சுன்னா அப்போ பெகரினோவும் கமிஷனில் சேர்ந்துருமா என்ன எனக்கு தெரியல. அவனும் பின்னாடி எவனாவது வரானா எனக்கு ஜூம் அவுட் பண்ணியே வச்சுக்கிறேன். நினச்ச மாதிரியே வரானுங்க. மக்களே போட வேண்டியதான். டீல் ஆம்புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இதுக்கு தான் அவன் பயந்துட்டு இருந்தான் பெகரினோ. இந்த டீல் எப்படி போகும் அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியாது. ஏன்னா பவானோ ஃபேமிலிஸ் வந்து ஏற்கனவே பெகரினோ மேலே காண்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வேற சொன்னான். அப்புறம் எதுக்கு டீல் பேச வர சொன்னான்? அந்த அளவுக்கு கமிஷனில் எப்படியாவது என்ட்ரு ஆகிட முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் போல். ஓரளவுக்கு எல்லாரும் இப்போ இல்லைங்க, இங்கே இருக்கான் இன்னும். அவ்வளோதான், அவனும் போட்டாச்சு. ஸோ ரெஸ்கியூ பெகரினோ அப்படின்ற மாதிரி காட்டுது. இதுக்கு மேலே நம்ம கீழே போய் தான் அவனை ரெஸ்கியூ பண்ணணும். நம்ம பட்டுன்னு கன் எஸ்எம்ஜிக்கு வேணால் மாற்றிப்போம். எப்படியும் கீழே இறங்கணுன்னு நிறைய அளவுக்கு இங்கே வருவாங்களா இருக்கும். எல்லாரையும் திருக்கி விட்டு பெகரினோவை காப்பாற்றலாம். இதுக்கு போய் அவன் ஆஃபரிங் கொண்டு வரேன் அது கொண்டு வரேன்னு கொண்டு வந்தான் பார்த்தீங்களா. அதனால தான் அவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாட்டியிருந்தான் பார்த்தீங்களா. அதில் ஃபுல்லாக பணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கானுங்க மக்களே. இருங்க, நான் இப்படி கவர் எடுத்துக்கிறேன். எதுக்கும் உஷாராகவே ஆடலாம். எங்கே இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. M4 வச்சு திருக்கி விடும். எல்லாரும் கவரில் தான் நின்றுருக்கானுங்க. இவனுக்கு கூடிய சீக்கிரம் வெளியவும் வர மாட்டானுங்க. மேக்ஸிமம் பட்டுப்பட்டுன்னு அவங்க தலையை தூக்கினானுங்கன்னா திருக்க விட்டுறேன். இல்லைனா கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடலாம், வேறு வழி இல்லை. அவ்வளோதான், அவன் காலி.
இன்னும் இங்கே நிறைய பேர் இருந்தானுங்க. இது மேலே தான் இருக்கான்னு பாருங்கள். நம்ம கவரில் உட்காந்துருந்தோம்னு வைங்க, நம்மளும் கவரில் உட்கார வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் நாள் பூரா 2 பேரும் கவரில் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக தான். அவ்வளோதான். எப்படியும் உள்ளே இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான்ப்பா. பின்னாடியே நிற்கிறான். சால தான் போகணும். நான் சொன்னேன்ல, எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க. ஜிம்மி பேக்கரின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கான். அவனை போய் ரெஸ்கியூ பண்ணணும். இங்கே இருக்கானா இவனும்? ஓகே, ஆர்மர் எடுத்துப்போம். இங்கே நிற்கிறான் பாருங்கள். எல்லாம் ஒளிஞ்சு நிற்கிறானுங்க. ரைட்டு மக்களே, எல்லாமே திருக்கி விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நம்ம பெகரினோ ரெஸ்கியூ பண்ணலாம். அதுக்குள்ள மாஃபியா டான படுக்க வச்சிட்டீங்களா? If the rest of the commission knew they did this, I'm sure the whole city will be up in arms. Trying to whack me at a sit down. They're trying to make off with my tribute. The nerve. ஆடா பாவியலா. Ice those. சோ பெகரினோ வந்து ஆஃபரிங் எடுத்து வந்தான் பாத்தீங்களா மணி. அந்த மணியை மட்டும் பவானோஸ் வந்து லூட் அடிச்சிட்டு ஓடுறானுங்க. All right, let's get these people like that give Italians a bad day. Whatever happened to the honor society and all that shit? Can't say I know. They didn't even send a convo. This is a declaration of war. The Pegorinos and the Pavanos are hitting the mattresses. You heard it here first. I saw it through the scope on that rifle. We're gonna get that gift back and make this crew pay for their disrespect. Come on. ஓகே மக்களே, இவங்களை நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி தான் போகணும். இங்கேயே போட்டு தள்ளக்கூடாது. போட்டு தள்ளணும்னு வைங்களேன், அவனுடைய ஆஃபரிங் வந்து எரிஞ்சு நாசமாயிடும். ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்பான். அப்போ அவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த ஆஃபரிங் எடுத்துக்கும். அவன் ஆஃபரிங் அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவும் இல்லை, மணியை தான் சொல்கிறான். பார்ப்போம். அப்போ மீதி இருக்க அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலிஸ் யாருங்க? பவனோஸ் வந்து ஒரு ஆளுங்க. அப்போ மீதி இருக்க 4 ஹெட் ஆஃப் த அந்த கமிஷன் யார் அப்படின்றது தெரியல. நிறையா அதான் சொல்கிறேன்ல, லிபர்ட்டி சிட்டியில் வந்து ஏகப்பட்ட மாஃபியா பாஸஸ் இருக்கானுங்க. எவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்மி பேக்கரின்னு தான் ஒரு மிகப்பெரிய டான் அப்படின்னு நினச்சேன். பட் அவனுக்கே தண்ணி காட்டுற அளவுக்கு பெரிய ஆளுங்க இருக்கானுங்க. அவ்வளோதான் மக்களே, நின்ட்டானுங்க. எல்லாமே திருக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. ஒருத்தர் இருக்கான். ஒருத்தவரை மேலே ஓடுறான்ப்பா. ஆமாங்க, அதுக்குள்ளே எங்கே போனான்? டேய் இருடா, அவன் பாருங்கள் பெகரினோடைய பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். இங்கேருந்து ஸ்னைப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஆளை காணும் மக்களே. இருங்க, டப்புன்னு மேலே போயிட்டு எஸ்எம்ஜி வச்சு திருக்கி விட்ருவோம். இங்கே தாங்க இருக்கான். இதுக்கு மேலே போலையே, இங்கே தான் இங்கேயும் இருக்கான். அங்கே நிற்கிறான் பாருங்கள், ஒளிஞ்சிட்டு இருக்காராம்மா. ஓடுறான். டேய் அவ்வளோதான் மக்களே, செத்துட்டான். அவனுடைய பேக்கை மாட்டிப்போம். சீனு பேக்கே எம்டியாக இருக்க மாதிரி இருக்கேடா. இதில் என்ன பணத்தை கொண்டு வந்தான் பெகரினோ? இல்லை சும்மா ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்தான் நான் பேக்கை. ஒரு எம்டி பேக்கை கொடுத்து பவனோஸை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினச்சானு தெரியல. பயங்கரமான ஆள் ஜிம்மி பெகரினோ. நம்ம கூட வந்து 2 பேரும் என்னானுங்க, அதாவது பெகரினோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு இல்லை பாருங்கண்ணா, செத்துட்டாங்களோ அந்த ஷூட் அவுட்டில். ஓகேங்க, போய் பெகரினோவை சேஃபாக அவனோட வீட்டில் ட்ராப் பண்ணலாம். இவனுக்கு பண்ண முதல் மிஷனே பார்த்தீங்களா எப்படி வெறித்தனமாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் இவனுக்கு எத்தனை மிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. Pegorino name should mean something to them. It means something in Alderney, even if it don't in Algonquin. They better not think of crossing that West River and not looking over their shoulders. Too bad about Marco and Pete. Marco and Pete? Oh yeah, those guys didn't make it, did they? Well, too bad. They knew what they were signed on for. Weren't complaining on the way out, were they? No, they weren't. Happy to be on board with the skipper. Yeah, well, they seemed like good kids. These kids come and go. It ain't worth paying attention to them until they prove they can survive. I just move on and hire some wannabe wise guys off the street. It's that simple? Has to be. I only start paying attention to my crew when they start putting me in an awkward position, either because they know too much in my rat or because they got too much power and they're too smart to get themselves clipped. Ray was nothing to me until he started earning big and sticking his nose in places that didn't belong. Rats seem to get everywhere you don't want them to be. The only way you know is by finding their shit all over the place in the morning. Phil's different. He's been my man for a while.
I mean, how much can I do with a guy who ain't a full Italian? He's 90% Irish. It don't do too well for the reputation of us Pegorinos, having St. Patrick that high up in our organization. You see the respect we're getting out on the street? Jesus! அட பாவி, பயங்கரமான ஆளாக இருக்காங்க பெகரினோ. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரினி அப்படின்ற இடத்த வந்து ஆண்டுட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ பவானோஸ் வந்து ஆல்ட்ரினில் கால் எடுத்து வச்சாங்கன்னா அவனுக்கு தலைக்கு கேரண்டி கிடையாது இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் இன்னொன்று நீக்கோ சொல்கிறான், அதாவது மார்க்கோவும் பீட்டும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அதுக்கு பெகரினை வந்து பெருசாகவே ரியாக்ட் பண்ணல. இந்த மாதிரி அல்லக்கைங்க வருவானுங்க போவானுங்க, அவனுங்களாம் நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பயங்கரங்க. ஸோ ஒன்றே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாராம். அதாவது அவனோட அல்லக்கை வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறான் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுவானா, இல்லைனா அவன் வந்து ஒரு ரேட்டாக மாறுறான் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுவானா. ஸோ அதுதான் சொல்லிகிட்டு இருக்கான். ரேன்ற பர்சன் வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கான். அதாவது பெகரினோ லெவலுக்கு எல்லா இடத்துலையும் டீல் பேசுகிறாங்களா, அது பிடிக்க மாட்டேங்குது இவனுக்கு. அவ்வளோதாங்க, அவனை ட்ராப் பண்ணி விடுவோம். இவனுக்கு ஒரு மிஷன் பண்ணதே தலை சுற்றுது. You did good, kid. Kept your head when everyone else was losing theirs. Sometimes literally. We're gonna need your skills again soon. Arrivederci. ஸோ தலைவருக்கு இப்போதைக்கு வயிற்றில் குண்டடி பட்டிருக்கு. எப்படியும் தேறிடுவார் ஒரு வாரத்தில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு திருப்பி மிஷன் கொடுப்பானா இருக்கும். அண்ட் இன்னொன்று சொன்னான் பார்த்தீங்களா, அதாவது ஃபில் அப்படின்ற பர்சன் வந்து அப்படியே ஆப்போசிட், ரேக் ஆப்போசிட். எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஜிம்மி பேக்கரோனுக்கு வந்து அவன் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்காளுன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபில்லை ஓரளவுக்கு பிடிக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபில்லுன்றவன் வந்து ஐரிஷாக இருக்கான் போல், இவன் வந்து இட்டாலியன் போல். அதனால சம்திங் ஏதோ சொல்கிறான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல இந்த மாஃபியாவோட டீலிங்ஸ் எல்லாமே. ரைட்டு மக்களே. ஸோ நான் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி போகிறேன். அவனுடைய மிஷனே திருப்பி வந்ததுன்னா பெகரினோவே எடுக்கிறேன். இல்லை நம்ம வேறு ஏதாவது மிஷன் எடுக்கலாமா? பேர்னி ஏதோ கிஃப்ட் கொடுக்குறனால அது வேணால் போய் பார்ப்போம். திருப்பி ஜிம்மி மிஷன் தாங்க கிடச்சி. ஸோ அதனால் அப்படியே பட்டு நியூட்டன் அடிச்சு இவன் மிஷன் எடுக்கலான்னு வந்துட்டேன். மாஃபியா மிஷன் இருக்கும்போது மற்ற மிஷன் எதுக்கு எடுக்கணும்? பே பேக். என்ன பே பேக்னு தெரியலையே. நீ வேற இருக்கா? Who you waving at? Feds, I think. They always drive past it this time. Does that worry you? When you marry a dragon, you gotta expect a few knights are gonna turn up to try to slay him. Jackass. All of you. Nice talking with Whatever. You Pegorinoக்கு have ஏத்த fun. வைஃப். Pick a swell guy to kill. Hopefully someone with a young family who really miss him. ஆஹா, இவங்கிட்ட உஷாராக தாங்க இருக்கணும். அவன் பாருங்க தூங்கிட்டு இருக்கான். டேய். Hey! Is Mr. Pegorino around? Sure. I'll get him. Boss! நல்ல அல்லக்கை இவன். You shut up. In fact, will you go on, get out of here. Don't come back till you get a brain implant or something. I'm sorry. I'm nice to see you, Nico. You too. I got a couple of things I want to talk to you about. First up, can you kill this shithead? Sure. Second, come in here. பரவாயில்ல, பெகரினுக்கு நல்ல ஒரு ஃபன்னியான ஆட்டிடியூட்லாம் இருக்குல்ல. So, listen, we got a bit of a problem with the Pavanos. Yes, I noticed that you're meeting with them. The way they look at us, we're bottom feeders. Always have been. We ain't a real family to them, just a bunch of Guernsey Goombas. When things are cool, we're getting I'm sorry to hear that. Sure. Listen, some of their boys are in town today. Gonna collect their piece of an Alderney bookie ring. Where it is, they're at the diner in Acta. Find them and follow them to the meet. You disrupt it, and I'll let you keep the money. But make sure you hit the Pavanos real hard. Capiche? Yeah, capiche. ரைட்டு மக்களே. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பவனோஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னிக்கு வரப்போகிறானுங்க. ஏதோ ஒரு புக்கிங் விஷயமாக வரப்போகிறானுங்களாம். அதனால் அவனுங்களை ஃபாலோ பண்ணி எந்த இடத்துக்கு போகிறானுங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க மொத்த அல்லகையிலையும் திரிக்க விடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். திரிக்க விட்டு அந்த புக்கிங் பண்ணியை வேணால் நீ எடுத்துக்கோ, நான் அதை பற்றி கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். வேறு லெவலில் பெகரினோ அவனுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னென்னாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் மக்களே. பொறுமையாக டெய்ல் பண்ணுற மிஷன் நினைக்கிறேன். பொறுமையாக சோதிக்க போதா என்னன்னு தெரில, பார்ப்போம். இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பவனோ ஆளுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தடியாக இருக்கானுங்களா பவனோ ஆளுங்க எல்லாருமே. அவன் எடுத்துகிட்டு வர காரை பாருங்களேன், வேறு லெவல் ஸ்போர்ட்ஸ் கார் மக்களே. செம்மையாக இருப்பா. That guy works for the Pegorinos. God, they must be desperate. Let's lose him on the way to the meet. ஆடா பாவீங்களா. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டெய்ல் பண்ணிலாம் போக தேவையில்ல, அவங்கள சேஸ் பண்ணி போகணும். அவனை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவனை வந்து லூஸ் பண்ணிடலாம், நம்ம தான் ஸ்போர்ட்ஸ் கார் வச்சுருக்கோம்ல, அடிச்சு பிடிச்சி ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க.
விடக்கூடாது மக்களே, சேஸ் பண்ணி பிடிக்கணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி ஏதோ ஒரு கார் இருக்குது, மாஃபியாவோட காருன்னு நினைக்கிறேன். இது அந்த அளவுக்கு ஸ்பீடு போக தான் செய்யுது. இருந்தாலும் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பாருங்கள் எல்லாவனையும் இடிச்சு தும்சம் செஞ்சுட்டு போகிறான். டேய் அடா பாவீங்களா, எவனையும் மதிக்க கூட மாட்டேன்றீங்களேடா. அப்பா எப்படி படம் தான் பாருங்களா, அவன் இடித்தவன். இவன் மேலெலாம் போலீஸ் கேஸ் வராது. இதுவே நம்ம ரோட்டில் ஓரமாக போகிறோன்னா லைட்டாக தட்டிட்டோன்னு வைங்களா, உடனே போலீஸ் கேஸ் வந்துடும். அவர் மட்டும் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் செஞ்சுட்டு போகலாம். பொறுமையாக தாங்க போகிறேன், நான் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டே அழுத்தலை. ஏன்னா இது ஸ்கிரிப்டடுன்னு தெரிஞ்சு போச்சு, அழுத்தி என்ன ஆக போகுது. அவன் பொறுமையாக எப்படி போகிறானோ அதே மாதிரி நம்மளும் போகலாம். நல்லா ஃபன்னாக இருக்குது அவன் இடிச்சிடிச்சு ஓட்டுறதை பார்க்க. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு இப்படி போகணும் அப்படின்றது தெரியலையே. ரொம்ப தூரம் ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் வச்சுட்டாங்கன்னு வைங்க, அது டெய்லிங் மிஷினோட தலைவலியாயிரும். இங்கே தான் பார்க்கான். ஸோ இதுதான் போல மக்களே, ஏதோ ஒரு கார் ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே எல்லா அல்லக்கைங்களும் இருக்கானுங்க. அப்படியே ட்ரைவ் பை பண்ணி திருக்கி விட்றேன். இறங்கிலாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே வேலையை காட்டலாம். அவனை பெகரினோஸ் கிட்ட மோதினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நான் கத்துறேன்டா. பவானோ ஃபேமிலினா பெரிய ஆளுங்களா நீங்கள்? எல்லாமே திருக்கி விட்டுட்டேன். இன்னொரு 2 அல்லக்கு இங்கே மட்டும் இருக்கானுங்க. ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், மாட்டேன்றானே. அவ்வளோதான், அவனும் பிரிச்சிட்டான். இன்னும் ஒருத்த முட்டை மக்களே, அவன் பில்லர் பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். வேலைக்கு அது இறங்கிடலாமா? அப்புறம் சும்மா நம்ம ட்ரைவ் பண்ணி டைம் தான் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஒருத்தனை மட்டும் காலி பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். எங்கே எதுவும் இங்கே இருக்காரு பாருங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காரு, பம்ப்ளே வைப்போம். அவ்வளோதான், அவனும் காலி. சீனு மக்களே, ஸோ இந்த இடத்துல நிறைய கார்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் பார்க்க அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி தான் இருக்குது. நான் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் காரை எடுத்துக்கிறேங்க. இதுதான் செம்மையாக இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஓட்டலாம். I got that stuff, Jimmy. Well done, my boy. I hope you made him suffer. Need some of that ordinary Pegorino turf. Was there a nice little haul in it for you? All right. Well, maybe you'll give me a little taste then. And something up the ladder. As I was Italian for a century. Good thing I'm not Italian. அடா பாவி. ஸோ 2 விஷயம் சொன்னான் பார்த்தீங்களா. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் ஹவுஸ்க்கு இனிமேல் தெரிஞ்சிருக்கோம், ஆல்ட்ரினியில் வந்து கால் எடுத்து வைக்கணும்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் தென் அந்த புக்கிங் மேக்னியை நம்ம பிக் பண்ணோம்ல, அதில் வந்து எனக்கும் ஒரு கட்டுத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன சொன்னான்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னான். அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில் ஒரு கட்டுத்தா, அப்போ தான் வந்து நான் மாஃபியா லேடரில் கிளைம் ஆக முடியும், அப்படி தான் இட்டாலியன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்றான். பயங்கரமான நல்லா இருக்காங்க. சரி ரைட்டு, நான் எதுக்கும் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அடுத்த மிஷின் என்ன வருதோ அதை எடுக்கிற மக்களே. Bellic, I want to introduce you to John Gravelli, head of the Gambetti family. He needs help. I'm already working for a mafia family. They're scum. Pegorino, they're not a family. Gravelli is the only man who can get what you need done. He's in Shotla Medical Center. Tell him you were sent by a mutual friend. He's expecting you. பேப்பர்காரன் ஃபோன் பண்ணிட்டு யாரோ ஜான் கிரவேலி அப்படின்ற பர்சனை போய் மீட் பண்ணு, ஏதோ ஒரு மெடிக்கல் சென்டரில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அந்த ஜான் கிரவேலி அப்படின்ற பர்சன் பார்த்தீங்கன்னா கம்பெட்டி அப்படின்ற ஒரு மாஃபியா ஃபேமிலியோட ஹெட் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். டேய் யாரா நீங்களா? ஸோ பவானோ கிரைம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் கெம்பெட்டி ஃபேமிலி, இது 2 வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனில் இருக்க மிகப்பெரிய மாஃபியா டான்ஸ்ன்னு நினைக்கிறேன். போய் மீட் பண்ணுவோம் மக்களே, யார் அந்த ஜான் கிரவாலி அப்படின்றத பார்ப்போம். So, Nicky, you and the package get close, I see. He's got work. He pays. That's about it. Yeah? Well, remember who made the introduction. Remember who brought you in. Don't you forget about me. If you want to pass something up to me, pay me some tribute. Sorry, Ray. I'm freelance. I don't buy into that tribute stuff. This work has many disadvantages, but, hey, at least it's tax-free. இவரை பார்த்தீங்களா ரேவை, அதாவது ஜிம்மியை வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாராம். அதனால் இவருக்கு வந்து கப்பம் கட்டணுமா, நீக்கோ பொடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் மிஷின் தாங்க காட்டுது. ஸோ அதை போய் எடுப்போம். தலைவர் எப்பயுமே இங்கே தான் பற்ற போட்டிருக்காரு பாருங்களேன். இவருக்கு வேறு எதுவும் வீடுலாம் இருக்குமா இருக்காதான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் இந்த கிளப்லேயே தான் சுற்றிட்டு இருக்கான். நம்ம எதுக்கும் கன்னை உள்ளே வச்சுட்டு இருப்போம். ஓகே, எதுவுமே கேட்கல. Catch the wave. Hey, Tommy, check this out. 7-horse, 7-race show. Phil. What? Hey, pal, what's going on? Not too much. How are you? I'm good. Want to walk and talk? Sure. Tommy, give me a call if my big buddy calls. Tell him I went out to get some fresh air. No problem. Ridiculous! I'm a grown man walking around like a chump. I'm sorry about this. Hey, no problem.
So you're a friend of Ray's? A friend? No, I do some work for him. No, I mean a friend. இங்க பாருங்களேன், இந்த லாங்குவேஜ் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. Whatever you say. He's a slime ball, but he pays. வேற லெவல்ரா. Sure, pal, sure. Listen to me. The thing about Ray is, he's a good earner. He talks a lot of shit, but he's a good earner. Nabish. He's a rat doing an impression of a man. That's pretty good. Phil! Phil! ஆச்சு. What? What do you want? Mr. Boss, said you gotta head down the docks. Emergency. Said you'd understand. Ah, shit, it's 3 days early. Man on the meal, what am I gonna do? What's the problem? Nico, I'm gonna have to take a chance with you, pal. Okay. Come on, let's go. என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஏதோ டாக்ஸ்ல பிரச்சனை அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றான்னா, பாஸ்ன்றது யாரு? ஜிம்மி பெகரினோ தானே. ஃபில்லோடைய பாஸ் ஜிம்மி தான். There's a truck waiting for us. It's under the overpass off Catskill Avenue. Drive us there. ஸோ ஃபில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வந்து ஏதோ டீல் பேச போகிறாங்க. அது வந்து டாக்ஸில் நடக்க போகுது அந்த டீலு. அந்த டீலில் வந்து ஏகப்பட்ட சரக்கு வந்து கை மாற போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது YCTலேருந்து ஏதோ சரக்கு வருதான். அதனால் நம்ம போய் அந்த டீலை ஆம்புஷ் பண்ணி அந்த சரக்கை திருடணும். எதுக்காக இந்த ட்ரக் எடுக்க சொல்கிறான் அப்படின்றது தெரிலங்க. Why we need this truck? There must be a shitload of coke we're taking. There should be a lot of sugar. But that ain't the only reason why we're taking this truck. Some of my boys stole it from the enchiladas this morning. It's the one the Russians are expecting to come pick up at sea. We should be able to turn up and have them load it up for us. Then we drive away, no questions asked. I don't know if anyone would give away a load of coke without asking any questions. Even the Russian coke runners ain't that stupid. Yeah, sure, this is just plan A. It's the one Jimmy P worked at. You and me know it ain't gonna work. And that the only way we're gonna be able to leave that place with the sugar is if all the Russians in there are dead. So why don't we use a more subtle approach? Not just drive right into the middle of it. Because these is the orders and we gotta follow them. That's the way things work. You ain't gonna be happy about everything you get told to do, are you? You're the boss. It ain't like I'm working for free. No, you ain't, and I ain't neither. That's why we gotta at least try to do what we're told to do. You're gonna learn that there ain't much in this life that you got control of. Whether you're putting yourself in harm's way because that's the way the skipper wants it done, or you're staying away from your kids because of a stupid court order and a malicious bitch of an ex-wife. There ain't that much control in anything. I've been around long enough to know that there are some things that we don't have a choice about. But there's other times where you got to look at something and make a decision for yourself. I can't follow every order I'm given. Yeah, well, maybe you're right. Maybe you ain't. I don't know. ஸோ இந்த ட்ரக்கை எதுக்காக எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கை வந்து ரஷ்யன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்சிலாட்டிஸோடைய ட்ரக்கு. அண்ட் ஆன்சிலாட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த சரக்கை வந்து ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து வாங்க போகிறானுங்க. ஸோ நம்ம ஆன்சிலாட்டிஸ் மாதிரி உள்ளே போய் அந்த சரக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றது தான் பிளானு. பட் இந்த பிளான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்றது வந்து நீக்கோக்கும் தெரியுது, ஃபில்லுக்கும் தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மி பெகரினோ இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ பாஸ் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடியலனா உள்ளே இருக்க ரஷ்யன்ஸ் எல்லாம் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்க சரக்கை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எப்பயுமே மாஃபியாவுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும், நம்மளாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஃபில்லு நீக்கோ கற்றுறான். நான் சொல்கிறேன்ல, மாஃபியாவோட இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அவங்களோட ஆர்கனைசேஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த இடம் தாங்க ஃபில் சொல்லிட்டு இருந்தான். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா சரக்கு கை மாறப்போகுது. டாக்ஸுன்ற மாதிரி சொன்னால ஆமாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சரக்கை கை மாற்றுவாங்க போல். போட்ஸை யூஸ் பண்ணி கடத்துறாங்க. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்களா சரக்கு? YCTலேருந்து மக்களே. வேற லெவலில். YCT எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ இதுக்கு செம்ம ஃபேமஸ்ஸு. ஓகே, ஸோ போட் யார்டு வந்து ஹெவிலி கார்டட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சுமூகமாக பேசிலாம் உள்ளே போக முடியாதுங்க, அதிலே தான் போனோம். அதனால் எல்லாத்துக்குமே உஷாராக இருப்போம். இப்போ வரான் ஒருத்தன். Hey, buddy, we're here to pick up the shipment. I don't speak English. Hey, amigo, let's make this easy. I just want to give the stuff to my boss and go home. I don't let anyone in here until I get the word. சத்தியமாக அவனுக்கு நம்ப மாட்டானுங்க. நம்ம கீழே இறங்கி அதிரடி ஆரம்பிச்சிடலாம் மக்களே. நம்ம ஆன்சிலாட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஏமாற்றி உள்ளே போயிடலாம் நினச்சோம். பட் அது முடியாது. அவ்வளோதாங்க, எல்லாமே திருக்கி விடுவோம். ஆஹா, டக்குன்னு கன்னு ஸ்விட்ச் ஆகலை பார்த்தீங்களா? நினச்சேன்டா. உள்ள போய் நான் ஒழிஞ்சிக்கிறேன். M4 எடுத்து தான் திருக்கி விடணும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க.
எதுக்கும் ஓரளவுக்கு சேஃபாகவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க. மேலே இருக்கானுங்க, கீழே இருக்கானுங்க. மேலே ஒருத்தர் இருக்கானுங்க. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அடிப்போம். இவன் என்ன பண்ணுறான்? வயிற்ற பிடிச்சிட்டு வரான். டேய் ரெட் பேரல் அடித்தா கூட சில சமயம் இது ஆக மாட்டேங்குது பாருங்களேன். ஃபில் உள்ளே போயிட்டானோ? ஆமாங்க, உள்ளே இருக்கான் ஃபில்லு. ஓகே, மேலே இருக்கவங்களும் ஓரளவுக்கு அடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அடிக்கிறாங்களே மேலே இருந்து. எங்கேருந்து அடிக்கிறான்? வெளியே இல்லை, உள்ளே இருந்தால் அடிக்கிறான். இங்கே இருக்கான் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக மேலே இருக்கவங்க மட்டும் காலி பண்ணுறோம்னு வைங்களேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்க ஈஸியாக காலி பண்ணிடலாம். பின்னாடி மேலே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பேரல் கிட்ட ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருக்கான். இங்கே மேலே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இன்னும் மேலே இருந்து அடிக்கிறான்ப்பா. எவன் அடிக்கிறான் மேலே? பின்னாடி இல்லை மக்கள், பின்னாடி எவனும் இல்லை. ஆனால் மேலே இருந்து ஏதோ குண்டடி வருது. எங்கே இருக்கான்? இங்கே இருக்கவனை முதல்ல தெறிக்க விடுவோம். ஓ அப்படி வேறு யார் ஏதோ இங்கே இருக்கான் பாருங்க. படிக்கட்டில் இறங்கி வராராமா. அப்படியே திரிக்க விடுவோம். ஓ அப்படி அவ்வளோதான் மக்களே, அவனையும் சிதற விட்டோம். ஸோ இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே காலி பண்ணியாச்சு. ரைட்டுங்க, இப்போ போட்ஸில் தான் சரக்கு இருக்குது. அதனால் அந்த போட்ஸை அப்படியே திருட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட்டுன்னு போய் அந்த போட் எடுப்போம். வேறு யார்? அங்கே ஒருத்தர் நின்றுருக்கானுங்க. அங்கேயும் ஒருத்தர் நிற்கிறான். அவன்லாம் கண்டுக்க தேவையில்ல. நம்ம பட்டுன்னு போட்டில் ஏறி எஸ்கேப் ஆகிடலாம். யார்? நம்ம வண்டி ஓட்டணுமா? ஃபில் ஓட்டுவானா? அடாடா, ஆக்சுவலாக நம்ம போட் அங்கே இருக்குங்க. இது வந்து ஃபில் ஓட்ட வேண்டிய போட்டு போல். நான் துரு நீங்கள் வந்து ஏறிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பட்டுன்னு போய் நம்ம போட்டில் ஏறலாம். ஸோ 2 போட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சரக்கு இருக்குது. அதனால் 2 போட்ஸுமே கடத்த போகிறானுங்க. வெறித்தனம்டா. இதை விற்றானுங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பைசா வரும்? இது எல்லாமே யாருக்கு போகும்? ஹெவியான கட்டு ஜிம்மி பெகரினுக்கு தான் போகும். அந்த கட்டில் இருந்து இவனுக்கு எவ்வளோ பே பண்ணுவான் தெரியல. இந்த மிஷன் முடித்த உடனே நீக்கோக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம். ரைட்டு மக்களே, இந்த ஸ்பீட் போட் எடுத்துப்போம். ஒய் சிட்டிக்கும் ஸ்பீட் போட்ஸ்க்கும் அண்ட் ஒய் சிட்டிக்கும் சரக்குக்கும் எல்லாமே ஒய் சிட்டி தாங்க. இந்த போட்டு பார்க்குறதுக்கு நம்ம டாம் யூனிவர்சிட்டியை வச்சு அந்த போட் யார்டில் ஒரு போட் நிற்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இல்லை. கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகலாம். அண்ட் இப்போ எப்படியும் அல்லக்க இங்கே வருவான்னு நினைக்கிறேன். எதுக்கும் உஷாராக இருப்போம். ட்ரைவே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இது வரைக்கும் எவனும் காணோம். வந்துட்டானுங்க தெரியும்டா. பட்டுன்னு தெறிக்க விடலாம். போட் அடிக்கிறதோட அவ்வளோதாங்க, அடிச்சாச்சு. ஸோ நான் கரெக்டாக ஆளுங்களை மட்டும் குறி வச்சு அடிச்சுட்டு இருந்தேன். அவங்கள மட்டும் நம்ம சிதற விட்டோம். ஏன்னா போட்டு காலி பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மிஷனை பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது? ஜிடிஏ ஒய் சிட்டியில் டியாஸ் ஒரு மிஷன் கொடுப்பான் பார்த்தீங்களா? அதாவது டாம் யூனிவர்சிட்டியும் லான்ஸ் வேன்ஸையும் ஃபாஸ்ட் போட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போய் கலெக்ட் பண்ண சொல்லுவான் சரக்கை. அதாவது ஃபாஸ்ட்டாக போய் கலெக்ட் பண்ணணும். அப்படி நம்ம ஸ்லோவாக போனோம்னா நமக்கு முன்னாடி நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் போய் பிக் பண்ணிடுவாங்க. அந்த சரக்கை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஃபாஸ்ட்டாக வரணும். அப்போ பின்னாடி அட்டாக்கர்ஸ்லாம் வராங்க, அவங்களாம் காலி பண்ணணும். அது மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் இன்னும் இந்த மிஷன் வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்சி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ட்ரக்கை பிக் பண்ணோம். ட்ரக்கை பிக் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சலாட்டிஸ் மாதிரி டாக்ஸ்குள்ளே என்டர் ஆகலான்னு பார்த்தோம். பட் அவனுக்கு கண்டுபிடிச்ச உடனே கன் ஃபைட் நடந்தது. அந்த கன் ஃபைட்டை முடிச்சதுக்கப்புறமா இந்த பார்ட் வருது. ரைட்டு மக்களே, சேஃபாக போய் இதை நிப்பாட்டிடலாம். இதை நம்ம இப்போ திருட்டு வந்தாச்சு. யார்கிட்ட விற்பானுங்க? பையர்ஸ் ரெடியாக இருப்பானுங்களா தெரியல. அது அவனுங்க பிரச்சனை. நம்மளுக்கு தேவை நம்மளுடைய கட்டு. அது வந்து சேர்ந்தால் போதும். நீக்கோடைய ட்ரெஸ் ரொம்ப இதாக இருக்குல்ல, பிளட்டாக. தண்ணியில் கூச்சி பார்ப்போமா? பிளட்டு போயிடுச்சா? இல்லையே, அப்படியே தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா தண்ணியில் குதிச்சோம்னா ரெட் டெட் ரெடெம்ஷன் 2 கேமில் வர மாதிரி சட்டையில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும்ன்ற மாதிரி பார்த்தேன். பட் 2008 ரிலீஸ் ஆன கேமுக்கு வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில் கொடுத்ததே பெரிய விஷயம். நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மிஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்றத பார்ப்போம். மெயினாக அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். You handled yourself real good back there. Kept your head. That's a valuable trait. Thank you. See you later. ஓகே, see you later அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு வண்டியில் ஏறி போயிட்டாரு. நம்மளோட கட்டை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. எவ்வளோடா தர? $7,500 தானா? அடப்போடா, இருங்க மக்களே, செம்மையாக இருக்குது பைக் இது. NRG 900 GTA San Andreasல வரும் பார்த்தீங்களா? ஒரு ஃபாஸ்டஸ்ட்டான சூப்பர் பைக் மாதிரி. அதே தானே, அந்த பைக் தான். நல்லாயிருக்கு.
இவ்வளோ நேரம் என் கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த GTA 4 கேமில் PCJ 600 அப்படின்ற ஒரு பைக் வரும் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் இவ்வளோ நேரம் கண்ணில் பட்டுட்டு இருந்தது. இப்போ தான் முதல் ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கிறேன். ரைட்டு மக்களே, இந்த எபிசோட இதோட முடிச்சுப்போம். GTA 4 எபிசோட்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக தாங்க வரும். ஏன்னா எனக்கு எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப இழுக்குது டைமு. மெயினாக அந்த வேர்ட்ஸை பிளாக் அவுட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இழுக்குது. அதனால் நான் மேக்ஸிமம் சின்னதாகவே எபிசோட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். பட் எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணி முடிக்க முடியுமோ அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நான். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எபிசோட மாதிரி தான் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.